வந்து பர்ஃபார்மன்ஸ் வராது. சீமானந்தன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல அவரு என்னவோ தம்பி 5 நாள் ஆக்குறா அவ்வளவுதாங்க ஆக்கிடுறா, நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கிறான்னா அடுத்த அவரை வச்சு அண்ணா இதான ரிப்போர்ட், நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவ்வளவு பெரிய பவர் இருக்கிற ஒரு நாள் போதுன்ற நானு. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாராவது தலையில அடிச்சுக்கலும் போல இருக்குங்க. சொல்றேன் பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டா டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஓ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? அதுதான் ஒரிஜினல். ஒரு விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தால அவங்களே மீடியாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நான் யாருன்றது முக்கியம் இல்ல, என்னால என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன், அதான் முக்கியம். 1 பாடம், 2 வியூகம், 3 கேள்வி. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 1 பாடத்தை முடிச்சுட்டு 2 வியூகம் போகாம, 2 வியூகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 கேள்வின்னு போகாம, அரசியல் கல்வியா செல்வமா வீரமா? மன்னர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு சம்திங் இல்லையா, 4 கிளாஸ் பசங்களும் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஆனா இந்த கணக்கு வந்து ஒரு அரசியல் கணக்கு. இதை போய் அந்த பசங்கள்கிட்ட போய் போட சொன்னது என் தப்பு தான். அதான் என்ன பண்ணேன், இதை வந்து துறை சார்ந்த அறிஞர்கள்கிட்ட உங்க டவுட்டுங்களை தயவு கூர்ந்து கொஞ்சம் கடைசியா உங்க விவாதங்களை வச்சுக்கோங்க, நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ எவிடன்ஸ் கொடுக்குற நேரம் இல்லை, இது தப்புனா நீங்க தப்புன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க ஆன்சர் பண்றீங்க, மைக் இருக்குது, மைக்கு முன்னாடி நீங்க அப்போ சொல்லிடுங்க, பப்ளிக் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்க நான் வந்து ஜட்ஜா இருக்க விரும்பல, நான் விவாதம் பண்ண விரும்பல, இது விவாத நிகழ்ச்சி இல்லை. தயவு செய்து நிகழ்ச்சியை முதல்ல முடிக்க ஒத்துழைங்க. அது அந்த தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகளை பேர்ல கருணாசு அவரு இவரு எல்லாம் இரட்டை இலட்சணத்துல தான் நின்னாங்க. அதனால அது அதிமுக தான், ரைட்டா? ஐயா நான் தயவு செய்து இங்க விவாதம் 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 பின்னாடி வச்சுக்கோங்க. அந்த தேர்தலில் எல்லாரும் இரட்டை இலை சின்னத்துல தான் நின்னாங்க. இந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் நின்னார்கள். இத வந்து நீங்க வெளியில போய் ரிசல்ட் நான் சொன்னது ரைட்டா நீங்க சொன்னது ரைட்டான்னு முடிவு பண்ணி ஒருத்தர் தண்டனை இல்ல மன்னிப்பு கேட்டுக்குவோம். புரியுதுங்களா? நான் தப்பாவே சொல்லிட்டு போறேன். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுது, நீங்க தப்பு வச்சுக்கோங்க, உங்க பார்வையில தப்பு, என் பார்வையில இருந்த நியூஸ் இது, இருந்த நியூஸ சொல்றேன். அப்ப நியூஸே தப்புனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது நியூஸ். ஐயா தொடர்ந்து விவாதம் வேணாம், எனக்கு விவாதம் வேணாம், என்ன விடுங்க. ரைட், இப்போ இதாங்க கணக்குக்கு வருவாங்க, ஏங்க கணக்குக்கு வருவாங்க, இதாங்க நடந்தது. எல்லாரும் ஒரே சின்னத்துல நின்னாங்க அந்த அம்மா இருக்கும்போது. இதாங்க மேட்ரு. ஏங்க 1000 வீடியோ இருக்குதுங்க, இந்த கணக்கை 1000 பேர் போட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சுல? தேங்க்யூ. அப்படி வாங்க. சோ இப்போ இதுல கணக்கு என்னன்னா, இதுல எது சரியான பதில் உங்களால யாராவது சொல்ல முடியுமா? இதுல எது சரியான பதில்? அந்த பதில் தெரியலையா? வெரி குட்ங்க. இப்ப என்னன்னா இதுல எது சரியான பதில்னா, இது தவறான பதில், இது 3மே சரியான பதில், இது 4மே சரியான பதில். இது எப்படி சரியான பதில்னா, இந்த முதல் இது வந்து விழுந்த வாக்குகளில் இந்த கணக்கை எப்படி போடணும் தெரியுமா? முதல்ல இது எப்படி கணக்கை கத்துக்கிட்டா புரியலாம். அரசியல் வந்து கேள்வி சொல்லிட்டேனுங்க. அதிமுக 40% வாங்கியது, திமுக இரண்டாவது வந்த திமுக அணி 39% வாங்கியது. இந்த புள்ளி எல்லாம் விட்டுருங்க, புள்ளி கணக்கெல்லாம் வராதுங்க உங்களுக்கு. ரொம்ப
அப்போ 40, 39 1%ல ஜெயிச்சாங்க, 1%ல ஜெயிச்சாங்க, 1%ல ஜெயிச்சாங்கன்னு 1000 வீடியோ இருக்குது. இப்ப நான் கணக்கு இவங்க எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, நான் போய் கொடுத்தேனா? ஏற்கனவே அவங்க போட்ட கணக்கு இது. நான் போய் கொடுத்தேன் ஒரு ஆளா பார்த்து, ஐயா இந்த கணக்குக்கு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை, அவங்க போட்டு வச்சதை எடுத்து பண்றேன். 2 கணக்கு தான் போட போறது. 2 கணக்கு போட்டா பாதி முடிஞ்சதுன்ற. நான் கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணுங்க, ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. ஸோ இதுல 4மே ரைட்டு, இது 1 தான் தப்பு. இந்த கணக்கை எப்படி போடலாம், கணக்கு எப்படி போடணும்னு சொல்லுவா. ஒரு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சொல்லாமா யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல இல்ல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு இங்க நான் ப்ரோக்ராம் நடத்தல. உங்க பொறுமையா இருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னா நான் சொல்றேங்க, எப்படி அவனு சொல்றேன். அதிமுக அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 80% வாக்குகளை வாங்கிச்சு, 80% வாக்குகளை வாங்கிச்சு. மற்ற எல்லாரும் சேர்ந்து 20% தான் வாங்குவாங்க. எப்படி அவங்களை தோக்கடிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சு வந்துட்டாங்க. 70% அதிமுக வாங்குது, 30% தான் மற்ற எல்லா கட்சிகளும் வாங்குறாங்க. அதைத்தான் விஜய் வாங்குவார், சீமான் வாங்குவார், அவரு வாங்குவார். ரைட்டு தானே? ரைட்டு. இப்போ கேள்வி என்னன்னா, மொத்த வாக்காளர்கள்ல அதிமுகவும் திமுகவும் வாங்குறது 50 ஓட்டு தான். மொத்த ஓட்டுல 20 ஓட்டு மொத்த கட்சி, 30 பேர் ஓட்டு போடுறது இல்ல. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 25% பேர் வாக்களிக்கிறது இல்ல, இப்போ 30% பேர் வாக்களிக்கிறது இல்ல. அப்போ அதிமுக திமுக சேர்ந்து வாங்குற மொத்த ஓட்டு 50. இதுதான் மீடியாவால் மறைக்கப்படுற பேட்டர்ன். அதாவது நான் அதுக்கு விஷன் பேட்டர்ன் பேர் வைக்கிறேன். ரைட். அப்புறம் மைண்ட் பவர் இருக்கு. ரைட்டா? இப்போ 2 கணக்குல பாதி முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன் மீடியா பவர் முடிச்சிட்டேன். நான் சொல்றேன், நீங்க என்ன போங்க, உங்க ஒரு குவார்டர் காலி. இதை எடுத்து கரெக்டா பண்ணா உங்களுக்கு சாதாரண பையன் போடுற கணக்கும் தெரியாது, அரசியல் நீங்க சூனியம். இன்னொரு சேலஞ்ச் பண்ணட்டுமா? இதே கணக்கை இப்ப நான் முதல்ல போட்ட அந்த ஃபர்ஸ்ட் கணக்கை, அதே கணக்கை திருப்பி கொடுக்குறேன். அதே கணக்கை நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுமா? 1 லட்சம் ரூபாய் சவால் கேட்குறீங்களா? அதே கணக்கை நம்பர் மட்டும் தான் மாத்துறேன். ஒருத்தரும் இந்த சேலஞ்சை எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் சரியா போட மாட்டாங்க. ஒருத்தர் ஆமாங்க 1 லட்சம் ரூபாய். நீங்க இல்லைங்க, நான் சொல்றது இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்கல்ல, இப்ப பேரை வாசல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. வெயிட், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ நான் ஒரு குவார்டர் அடிச்சிட்டேங்க. இப்ப வாங்க, குவார்டர் முடிஞ்சதுங்க. ஐயா சூப்பரா குவார்டர் முடிஞ்சது. இவங்க ரொம்ப மேன் பவர். இல்ல நீங்க ரொம்ப மேன் பவர். ப்ளீஸ் இப்போ மேன் பவர் என்னமோ ரொம்ப மேன் பவர் இருக்கீங்களே, அந்த 50 கணக்குக்கு நீங்க என்னன்னா ஆன்சர் போட்டு கொடுங்க. இந்த அந்த 2வது கணக்கு கேட்டல 50 காசுன்றீங்க. தப்பா எனக்கு அகைன்ஸ்டா போடணும். இல்ல 50 கட்சி ஓட்டுன்றீங்க. சொல்லல, ஒன்னே தப்பு இல்லையே. என்ன காசா பணமா? 50 காசுனாலும் 50 மேன் பவர். அவங்க மேன் ரொம்ப வாக்கு வங்கின்னு சொன்னாலும் 2 கட்சி 25 தான். நீங்க தலைகீழ அடி மட்டமா தீங்கன்னா அப்படியே கணக்கு போட்டு பழக்கம். யாரே அந்த துறை சார்ந்த கிட்ட சொல்றேன். இப்போ அப்படி இருக்கும்போது அப்போ தலைகீழ சொன்னாலும் நீ வாங்குற ஓட்டு 50. அந்த 50ல 25 காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. மீதி இருக்கிற 50ல 26 ஓட்டை வாங்க முடியாத அந்த தலைவர்களுக்கு வர வாங்க முடியாத இவங்களும் மேன் பவர் இருக்கு, அவங்க கிட்ட மணி பவர் இருக்குன்னு. இப்போ இத இன்னும் பெட்டரா புரியணும்னா ஒரே சின்ன ஒரு உதாரணம் தான். இப்போ ஒரு 2 பேர் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி என்ன, யாருங்க நல்லா பிரியாணி செய்யலாம்? 67 இருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் நான் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. இவர் சொன்னார்ல, இந்த கால்குலேஷன் வேண்டாம், டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லாருமே நினைச்சோம். ராஜீவ் காந்தி மண்டே போட்டாரு. என்னாச்சு? போச்சா? எல்லாம் போச்சா? ஒரு சின்ன விஷயம், இவர் கால்குலேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க. அதாவது ராஜீவ் காந்தியுடைய மரணம் திமுக தோல்வியை பாதிச்சு அண்ணா திமுக ஆட்சி கொண்டது. இதே நீங்க சொல்ற எந்த ஒரு கோட்டுவாச்சு அதுதான் அந்த 50 ஓட்டு சொன்னீங்களா? மீடியா மறைக்கிற பேட்டர்ன். ஏடிஎம்கே வாங்குற மொத்த ஓட்டு 50%. அதுல அவங்க கட்சி ஓட்டு 2 பேருக்கு சேர்ந்து 30. அவங்க 2 கூட்டணியும் 5 பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க. 5 பேர் காசு இல்லாம அவங்க
இவர் தான் ஜெயிக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கல, இவர் தான் ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சாதே நல்லது. புரியுதுங்களா? அது பல இருக்கு. ஜெயிச்சாது ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறவங்க ஓட்டு போட்டுருவோம். அதுதான் அப்போ அந்த அலை, அதுக்கு பேர் வேவ். அதை நான் தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க அலைன்னு சொல்றீங்க. இப்ப நான் அது வேவ்னு சொல்றேன். 10% வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோட போய் சேர்ந்துருவாங்க. அன்னைக்கு அந்த வேவ் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ வேவ் கிரியேட் பண்ணலாம். இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக என்ன சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பேச்சு நடக்காது. அதே மாதிரி இப்ப வந்து சமீபத்துல யாரும் காசு வாங்காம ஓட்டு போடுறது இல்லை இல்லையா? அவளுக்கு காசு வந்துருச்சு, எனக்கு காசு வரல, ஓட்டை மாத்தி போட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒரு கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இவர் சொல்ல கூட்டணி கணக்கு இருக்கு பாத்தீங்களா, என்னைக்குமே அந்த கணக்கு செல்லுபடி ஆகாது. திமுகவுக்கு தனி ஓட்டு அது தெரியுதா? இல்ல. அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா? இல்ல. பாமக இருக்குதா? இல்ல. எல்லாம் கூட்டணி வைக்காங்க. அப்ப எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது. அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் தெரியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தேர்தலில் கூட மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. இருங்க, இப்போ என்னன்னா, நான் தான் சொன்னேன், நீங்க பீச்சுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, எங்கேயாவது கும்பலா நியூட்ரலா வரவங்களை போங்க. நான் சொல்றேன், ஒரு ஆள் ஒரு கட்சி இருந்தா அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்சினே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேங்க, உங்க வீட்டு தெருவை கற்பனை பண்ணி பாருங்க. குறுக்க நடுக்க போங்க, 25 வீடு நீங்க போங்க, கணக்கு பண்ணுங்க. நீங்க பாருங்க எந்தெந்த கொடி அப்படின்னு கணக்கு பண்ணுங்க. 100 வீட்டுல 40 வீட்டுல தான் கொடி இருக்கும். கொடி இருக்கு மீன்ஸ் கட்சிக்காரன் இருப்பான் ஒருத்தன், மீதி 60 பேர் எந்த கட்சியும் சேராதவன் தான். இவ்வளவுதான் இவங்க. அடுத்து இப்ப நீங்க வந்து வானதி சீனிவாசன் வெர்சஸ் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் நின்னாங்க. கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் முன்னிலை இருந்தாரு. ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு, துப்புக்கட்டிரு கமலஹாசன் ஒழிச்சாரு, வானதி சீனிவாசன் வந்துட்டாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு? பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல தெரியல சொல்லுங்க. ஏங்க ஒரு செகண்டுங்க, நான் கேக்குறேன். கேள்வியே இல்ல. என்னவோ ஒரு இன்சிடென்டா இது. நான் சொல்றது இன்சிடென்ட் எப்படி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பண்றது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விஐபி எல்லாம் பண்றது பேசிக்கே தெரியல. நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த தெரியல வந்து அவரு வந்து என்னங்க இது காசு ஏதாவது நியாயமா பேசணும்ல. நான் சொன்னதுல இது ஒரு பர்சன்டேஜ் கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். 1% கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். அப்புறமா சொல்றேன். இல்ல நான் உடைச்சிருக்கேன். இன்னும் சொல்றேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்க போய் ஓட்டு போடணும்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டை வேலை வரும் போட்டுவான். இது எந்த கணக்கு வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். இதான் சொன்னேன், மைண்ட் பார்த்தேனே, இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பார்த்தேனே, 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டரு. நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தான் சொல்றீங்களா அவன் அதுக்கு தான் போடுவோம், அதுக்கு தான் 60 பேர் தான் அது. 40 பேர் கட்சிக்காரன்னு சொல்றேன்ல, அது மாதிரி கட்சி சேராத 20 பேர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். நானு 40 பேர் முடிவு பண்ணல. அவன் என்ன பண்ணுவான்? அதான் சொல்றேன், எவன் காசு விடுவானோ அவனுக்கு ஓட்டு போடணும் பார்க்கலாம், இல்ல போட போடலாம், என்ன ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவன் மைண்டு புரியுதுல. 40 பேர் அவன் காசு வந்துச்சுப்பா, எல்லாம் வந்துச்சுப்பா, எனக்கு தான் கொடுத்தான், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான். ஆனா யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு 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 ஒரு வீட்டு வந்து கொடுக்க மாட்டான். அப்படியே திட்டு வேலை எப்படிங்க பண்ணுவான்? ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் அதே திட்டு வேலை அவங்க வீட்டுல பண்ணிட்டு போயிடுவான். காசு அதுல நீங்க போட எடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம காசு வாங்கணும், நம்ம போட்டுன்னு அந்த காசு வாங்குறவன் 108 பேருன்ற. நானு காசு வாங்குறவனே, காசை கையில வாங்குறவனே 108 பேர் தான். அந்த 8 பேர்ல சரி வாங்கணும், அவன் தான் ஜெயிக்க வேற போறான். இன்னும் யோசிப்பான், நம்ம காசை மட்டும் வாங்கிட்டோம், அவன் தான் ஜெயிக்க போறான், இப்ப மாத்தி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு இங்க ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு 108 பேர் இருக்குது. நல்லவன், படிச்சவன், மெட்ராஸ்காரன், ஏழை, அந்த ஜாதி, தமிழன், என்ன சொல்றது, முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணவன், எவ்வளவு வச்சுக்கலாம்.
உங்களுக்கு உங்களுக்கு 108 கேட்டகரி இருக்கு. ஆனா அவன் ஓட்டு போட்ட உடனே அவன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவாருன்னா, ஓட்டு போட்ட உடனே அவர் முஸ்லீம் முஸ்லீம் பிஜேபி சொல்லும் அவரு ரொம்ப ராமர் பக்தருங்க, அவன் ஒரு ஓட்டு தான் போடுவான், அதனால அதை நம்ம ஓட்டுன்னு சொல்லிடுவான். நம்ம ஜாதி நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க, நம்ம ஓட்டு நம்ம ஜாதி ஓட்டு, இதெல்லாம் கிடையாது. அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் என்னவா நினைச்சுக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ற அந்த மூமெண்ட் தான் அது தெரிகிறது. சொல்ல முடியாது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் எப்படி இயக்கிற முறையை சொல்ல முடியும்? கோவப்படல, இங்க பாருங்க நல்லா கேளுங்க. 40 பேர் லாஸ்ட் மினிட் 40 பேர் தான் லாஸ்ட் மினிட் டிசைடர்னு சொல்றேன். திரும்பி நான் சொல்றது புரியுதா? அதிமுக காரங்க திமுக காரங்க அவங்களுக்கு எதிராக 60 பேர் திரும்பி சொல்றேன். நீங்க கணக்கா உள்வாங்கலன்னா திரும்பி எத்தனை உள்வாங்குறது? அடுத்த கேள்விகள். பெருந்தலைவர் காமராஜர் 67 என்ன கோட்டையில பாருங்க, திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில தனியா ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால நீங்க சொல்ல, அதனால ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால நீங்க யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு அவர் களத்தில் இறங்கல. ஒரே ஒரு மூவ் பண்ணா நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாரு? மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற என்ன பண்ணாரு? மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதானே அவரோட அப்பியரன்ஸ். இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவரோட பவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். கண்டிப்பா பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவேன். அவருக்கு என்ன கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே இதை நீ செய்ய, இதையே நீ செஞ்சிருந்தா வேற இருப்பேன் நான். விஜய் மெஷின் ஏன் தெரியுங்களா? இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கல, 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின் என்ன நன்மைபுரத்தில் சொல்லுவார் பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ல அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்து வைக்க முடியும். கண்டிப்பா ஆக்குவேன். ஆனா நீங்க அரசு விமர்சிக்காரு சரிங்களா? அவங்க அரசு கண்டிப்பா தெரியும். இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டீங்க, அவர் சொன்னது எங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் பாண்டியன் சார் எனக்கு இன்னைக்கு தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதே மாதிரி ஒரு பிரசன்டேஷனை என்னோட ஆபீஸ்க்கு அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. போய் சொன்னா நான் என்னங்க பண்றது? இவர் ஆபீஸ் என்னத்த பிரசன்டேஷன் பண்ண, என்னத்த பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் மகேஷ் இருக்கா, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்ல, முடிச்சா சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லி முடிச்சார மகேஷ் இருங்க. ஒரு நெகட்டிவ்க்கும் இங்க வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு பாண்டியன் சாரை பார்க்கிறப்ப கமல் சாரை பார்க்கிற மாதிரியே இருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல கமல் சார் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிரஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்னைக்கும் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயம்தான். ஓட்டுக்கு பணம் வாங்காம ஜெனூனா ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% இருக்கிறாங்க.
அவங்களும் நம்மள எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றதுதான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களோ அடுத்தது நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்புல இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கிறாங்க. பையான் சொன்ன மாதிரி நிரந்தரமா இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனா யார் கட்சியும் சாராம அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவா இருக்கு. ஒரு 20-25%, இப்போ 30% கூட சொல்றாங்க. அவங்க எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதுதான் அவர் பிரசன்டேஷனா இங்க கொடுக்க விரும்புறாரு. அதுதான் கொடுத்திருக்காரு. இல்ல என்னோட நாலேஜ் நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இருக்கு சார் இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சார் சூப்பர் சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன், நான் முடிவு பண்றதுதான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள் சீமான் காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத ஒரிஜினாவை நான் மீட் பண்ணிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்க வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்ல அவருக்கு, அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு இது சார், நாங்க சொல்றத கேட்டா தானே சார் எம்எல். ஆமா, கண்டிப்பா. சார் 5 நாள்ல சீமான் ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் சொல்ல முடியும். மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, அப்படி கூட இல்லை. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. நான் சொல்றது அரசியல் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம்னா, எங்க விஷயத்த யார் யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே. பிரஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை நான் இப்ப பேசினதை வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாழ்க்கையில பேசுறாங்க இல்ல, பல இடங்களே கொடுத்தாங்க இல்ல. அவரு தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு இத சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் சும்மா ஏமாத்துறதில்ல, உண்மைதானே சொல்றேன் ஐயா. அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளவு தில்லு வேணும்ன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் மகேஷ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ற அறிவுரை எப்படி சொல்லுவது? பிரச்சனை பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் கவனம்பா, வார்த்தைகள் கவனம். இந்த பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியலைங்க. யாருக்காவது புரியுவாங்க? கை வைக்குங்க. யாருக்காவது புரியுங்க? கை வைத்து. அதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல சொல்லவா? 2 கணக்கு, ஒரு கணக்கு, 2 கணக்கு, 2 கணக்கு, ஒரு கணக்கு நீங்க தப்பாதான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க, தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டம் திமுக அதிமுக, மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க, கேக் வாக்குன்னு சொல்றேன். தெளிவா சொல்றேன் அண்ணா. சொல்றேன் ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேட்கிறேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்ல சொல்லி கேட்கிறேன். இந்த கணக்கை சேலஞ்ச் எடுத்துக்க சொல்றேன். இந்த பீப்புள்ஸ் நம்பர் பேரெல்லாம் வாசம் இல்லையா?
இப்ப போட்ட கணக்கு நீ நம்பர் ஒரு பெர்சன்டேஜ் தப்பா போட்டிருக்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோ நான் மக்களுக்கு கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க. பணம் எல்லாம் ஜெயிக்க வைக்க முடியும்னு. அது விஜய் இருந்தாலும் சரி, சீமா இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி, நான் அது எதுக்கு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் 0 அவங்க அப்படி நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன். 0, 5, 10 அப்படின்றத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி கொண்டு வரீங்க. நீங்க காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன். காக நீ தப்பாவே போடு. உனக்கு புரிஞ்சுக்க. 25% ஆனா கூட 25 மீதி 50ல 26 ஓட்டா ஒரு தலைவரால வாங்க முடியலன்னா அந்த தலைவர் ஒரு நல்ல தலைவர் யார் தெரியுமாங்க? இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இப்போ பொறுப்பேற்று என்ன இங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க? தோல்வி தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்கி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றது அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும். இந்த கேள்வி அந்த தலைவர்கள்கிட்ட போச்சுன்னா யாரு ஏடிஎம் பிடிஎம் எல்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு அவ்வளவு தெரியாது. ஏத்துக்கல சார். நீங்க ஃப்ரீயா எல்லாருக்கும் ஃப்ரீயா எல்லாம் பண்ணி தரேன்றீங்க சார். சரிங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. இந்த வாட்டி எந்த இது வரும். ஆனா நீங்க உங்களை நீங்க பெயின் பண்ணிக்காதீங்க. பிராங்கா சொல்லுங்க யாரு வருவாங்க. இருங்க சார் நீங்களே பேசினீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க ஃப்ரீயா பண்றேன்றீங்களே, யாராவது இப்ப நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. உங்களால எவ்வளவு கிராமி பில்லு இருந்தா ஒரு வார்த்தை, நான் இவங்களை நான் ஃப்ரீயா பண்றேன்னு இவங்களை நான் சிஎம் ஆக்குறேன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க அடுத்த இதுல மீட்டிங்ல நாங்க பேசுறோம். கொஞ்சம் இருப்பா. இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா? என்ன கேட்டீங்க? யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு கருத்து வேணும்ன்றதான். அதான் அழகா சொன்னாங்க. அதுக்கு பேரு டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்தவன்றதுனால பர்செப்ஷன் அதுக்கு பேரு. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சொல்லுவோம். நான் ஜோசிலாம் சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம் கேம்ல. இன்னைக்கு திமுக தான் பர்செப்ஷன்ல. திமுகவை தோக்கடிக்க முடியாதுப்பா. அதிமுக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுதுப்பா. விஜய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா. அவர் பர்செப்ஷன் வார்லே இல்லப்பா. அவருக்கு என்னப்பா மூவே கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணாரு? புரியுதுங்களா? சீமான் அவருக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லப்பா. அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவாருப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பர்செப்ஷன். நம்பர் நான் சொல்றது, நான் உள்ள இறங்கினா உங்க எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது என்ன, நான் இதுக்கு புதுசு, நான் உணர்ச்சி நான் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு அரசியல்வாதியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து எனக்கு நான் கேஷுவலா இருந்துட்டு போயிடுவேன். மனசுல இருந்து பேசுறவன் நான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வராது. சோ இப்ப என்னன்னா, நான் அடுத்து வந்தேன்னா சீமானந்தன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவரு என்னவோ தம்பி 5 நாள் ஆக்குறா ஆக்கிடுறா, நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கிறான்னா அடுத்த அவரை வச்சு அண்ணா இதான ரிப்போர்ட், நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் பேச மாட்டேன். நமக்கு பேசுற வேலை இல்ல, யோசிக்கிறது வேலை. அதை நான் சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறத அளக்கிறது என் வேலை. விஜய் சீமானு உங்கள்கிட்ட இது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பை பண்றாங்க. எங்க போறீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? இப்போ நல்ல கேள்வி. ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மாதான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர் தான் எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரு விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவருதான் ஃபர்ஸ்ட் போவேன். போதும் இதான் ரிப்போர்ட். புள்ளி எடுத்து மீடியாவுக்கு கொடுங்க. நீங்க சொன்னீங்களா பேப்பர்ல, அப்ப அவர் என்ன கிளைம் பண்ண சொல்லுங்க தெரியுங்களா? நான் அவர் என்ன மூலம் கிடையாது, கிளைம் பண்ண சொல்லுவேன், எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன், ப்ராப்பர் எவிடன்ஸ். அப்போ கேளுங்க நீங்க. சீமானனுக்கு தான் அவருக்கு அண்ணன் ஒரு 2 மூணு முடிச்சுன்னு ஒரு சேஞ்ச் பண்ணுன கேம்ல முடிச்சுன்னா 5 நாள். அப்ப எனக்கு நான் 5 நாள் வேலை செய்வேன்னா 1 நாள் வேலை செய்வேன்னா நான் 1 நாள் வேலை செய்ய ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. கேளுங்க சார். இப்போ சீமான் இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்ன ஜெயிக்க வருவீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இப்போ நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலாம்னு அந்த கேள்விதான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்ப என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா
மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்க போர் திறன்ல அவங்களாம் அச்சுக்க முடியாது. நீங்க நீங்க அவங்க போர் திறன். ஆனா மீடியா சொல்லுது, மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க. அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இந்த மாதிரி சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாராவது தலையில அச்சிக்கலும் போல இருக்குங்க. சொல்றேன் பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க. டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டா டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு நான் பீப்புள் பல்ஸ் நான் தான் சொல்றேங்களா, லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ் மூவா கொடுத்துருக்கு போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவ்வளவு பெரிய பவர் இருக்க ஒரு நாள் போதுன்ற நானு என்ன அதான் சொல்றேன். நீ சவால் ஓட்டஸ் பேட்னு சொல்றான்னு கேட்கறேன் நான். இன்டைரக்டா ஓட்டஸ் பேட் தெரியுமா நான் சொல்லுன்றேன். நானு திரும்பி சொல்றேன். இந்த சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது. அதாவது அப்போ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல். நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். நான் ஒரிஜினல். சேலஞ்ச் இந்த சேலஞ்ச் யாரு சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கனவு கூட போட தெரியல. நீங்க எல்லாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவரா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவர் நீ சீமாவை உண்மையா நினைச்சுடா. நீ ஒருத்தருக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியா நாள்ல இருந்து மீடியா தான் நீங்க எல்லாம் சொல்றீங்களா மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. மீடியாவை பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க ஜெயிப்பீங்களானே. மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸ அதாவது பொய் பிரச்சாரம் பண்றவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதுல போய் பிரச்சாரம் பண்றது? ஒரு விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தால அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்கிறேன். இல்லன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்க ஏத்துங்க. அடுத்தது தேரி, ஒரே நாள் தேரி, ஒரே நாள் அடுத்தது ஒரே நாள் தேரி, 10 நாள் பிராக்டிக்கல, 10 நாள் ரிசல்ட், 10 நாள் ரிசல்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது all in one app. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.